ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம மொபைலோட லாக் ஸ்கிரீனோட டிசைனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு உப்பு சப்பு இல்லாமல், ஒரு டேஸ்ட் இல்லாமல், வெறும் உப்பு இல்லாத உப்புமா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியோட லாக் ஸ்கிரீனோட டிசைனை இந்த மாதிரி செம்மையா கெத்தா ஸ்டைலிஷா மாற்றி நம்ம நண்பர்கள் மத்தியில் செம்மையா எப்படி கெத்து காட்டிக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க, டெஃபினட்டா அந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். ஸோ உங்க மொபைல் ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட் ஆகுது, இல்ல உங்க மொபைல்ல ஃப்ரண்ட்ல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, இல்ல உங்க மொபைல் பேக்ல ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தாலும் இந்த ட்ரிக்கை நம்ம பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா வீடியோகளோட லைக் பட்டன் ஒரு தட்டிக்கிட்டு பக்கத்தோட ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு அப்ளிகேஷன் கிடையாது, இது ஒரு சின்ன ஒரு ட்ரிக் தான். ஒவ்வொரு மொபைலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைல இப்போ புதுசாக இறங்கின மொபைல இந்த சைடு நம்ம ஸ்கிரீன் லாக் பண்ண பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மொபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நார்மலா எல்லா மொபைலுமே பேக்ல தான் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 98-99% மக்களும் இப்போ எல்லாருமே இந்த மாதிரிப்பட்ட மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பேக்ல இந்த மாதிரி வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபிங்கர் பிரிண்ட் ஓப்பன் ஆயிரும். ஆனா இது ஒரு ட்ரிக் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பெனிக்கார தந்திருக்கக்கூடிய பேக் சைடு உள்ள ஃபிங்கர் பிரிண்டையும் பவர் லாக்ல இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்டையும் நம்மளா எதுவுமே மேனுவல் ஃப்ரண்ட்ல வந்து மாத்திக்க முடியாது. ஆனா ஒரு சின்ன ஒரு ட்ரிக் செஞ்சு நம்ம ஒரு கண்கட்டு வித்தியாசம் மாத்திக்கலாம். அது ஒரு ட்ரிக் தான். சோ இதுக்கெல்லாம் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே தேவைப்படாது. இது ஒரு லைவ் வீடியோ வால்பேப்பர். இது ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒரு லைவ் வீடியோ வால்பேப்பர் தான். பார்க்க ரொம்ப டிஃபரெண்டா ஸ்டைலிஷா இருக்கும். இது ஒரு மொத்தம் ஒரு 7 வகை உண்டு. இந்த 7 வகையான வீடியோ வால்பேப்பர் நான் டவுன்லோட் பண்ண லிங்க் நீங்க பார்த்துட்டு கூட இந்த யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க உங்களோட மொபைலோட கேலரி ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ண 7 வீடியோ வால்பேப்பர் இப்படி தான் இருக்கும். சோ நான் இதுல ஆரம்பம் தான் காட்டி தரேன். சோ எந்த வீடியோ வால்பேப்பர் உங்களுக்கு வேணுமோ அந்த வீடியோ வால்பேப்பர் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சோ பாத்தீங்கன்னா இப்படி ஸ்வைப் பண்ணி விட ஒவ்வொரு வீடியோ வால்பேப்பரா உங்க மொபைல்ல இருக்கும். சோ ஒவ்வொன்றும் பாக்குறதுக்கு ரொம்ப டிஃபரெண்டா அட்ராக்டிவா இருக்கும். பாக்குறதுக்கு ஒன்னை விட ஒன்னு ரொம்ப அட்ராக்டிவா, ரொம்ப சூப்பரா, ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. நம்ம இது வரைக்கும் நம்ம மொபைல்ல பேக் சைடுல ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இது பாக்குறதுக்கு ஏதோ பேக்கரி கடையை பார்த்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த 7 டிசைன்ல உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து செட் ஆஸ் வால்பேப்பர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அது நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டா போதும். கிளிக் பண்ண உடனே இதுல 2 ஆப்ஷன் வரும். லாக் ஸ்கிரீன் அப்புறம் கால் பேக்ரவுண்ட் அப்படி 2 ஆப்ஷன் வரும். சோ இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம், லாக் ஸ்கிரீன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்க கொடுத்துட்டா போதும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆன் லாக் ஸ்கிரீன் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதை நம்ம வந்து கொடுத்துட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம செட் பண்ண அனிமேஷன் உங்களுடைய லாக் ஸ்கிரீன் வந்து செட் ஆயிரும். சோ இதுக்கப்புறம் நான் உங்க மொபைல்ல உங்க நண்பர்கள் மத்தியிலயா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில மேக்ஸிமம் நம்ம அப்படிதான் இருப்போம். சோ அவங்க பக்கத்துல இருக்கும்போது நம்ம மொபைல்ல லாக் ஸ்கிரீன் ஓபன் பண்ணோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்டா ஸ்டைலிஷா இருக்கும், செம்ம பந்தாவா இருக்கும். சோ இப்படி பண்ணிக்கிட்டு நாங்க உங்க மொபைல்ல இந்த மாதிரி நீங்க வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மொபைல்ல வந்து லாக் ஸ்கிரீன் வந்து செட் ஆயிரும், அதாவது ஓபன் ஆயிரும். இது ஒரு சின்ன ஒரு கண்கட்டி வித்தை தான். பாத்தீங்கன்னா என்னோட மொபைல்ல இந்த சைடு தான் வந்து லாக் ஸ்கிரீன், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் டச் பண்ண ஓபன் ஆகாத மாதிரி இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணேன் தெரியுமா, இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு சோ இடது கையை வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்ல வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு வலது கையை வச்சு ஓபன் பண்ணா போதும். பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்டா ஒரிஜினாலிட்டியா ஓபன் பண்ண மாதிரி இருக்கும். சோ இதே மாதிரி தான் ஒரு சில மாடல் மொபைல்ல பேக்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் டச் அனிமேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்க வந்து அதாவது அனிமேஷனை செட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல வரக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்ல இந்த மாதிரி வலது கையில வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு பேக்ல இந்த மாதிரி ஓபன் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிரும். சோ இது ஒவ்வொரு டிசைனுமே ஒன்னை விட ஒன்னு ரொம்ப டிஃபரெண்டா அட்ராக்டிவா இருக்கும். இந்த 7 டிசைனுமே நீங்க டவுன்லோட் பண்ண லிங்க் இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா உங்க நண்பர்கள் மத்தியில செம்மையா கத்து காட்டலாம். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சோ இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். மதுரையும் பை பாய்.